ஹாய் ஹாய்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான். ஓகேவா? இந்த ஸ்டிச்சுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச்சு. இதுவுமே வந்துட்டு நீங்கள் பல்லக்கு மாடல் இல்லை லீஃப் மாடல் அந்த மாதிரி வந்துட்டு போடுறீங்கன்னா, இந்த ஸ்டிச்சுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே அழகாக தெரியும் உங்களுக்கு. இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு தான். நான் வந்துட்டு இப்போ ஒரு ஹார்ட் ஷேப் வந்து போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் வந்துட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு தாமரை மாதிரியோ, ஒரு தாமரை, ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் மாடலு, இந்த 3 மாடல், அதாவது ஒரு ரவுண்டு போட்டுட்டு அந்த ரவுண்டில் அப்புறம் ஒரு சதுரம் போட்டுட்டு சதுரம், இந்த மாதிரி வந்து ஒரு 3 இது இல்லை ஒரு 4 ட்ராயிங் போட்டுட்டு நீங்கள் இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்குமே வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்பயும் போல் இப்போ வந்து செயின் ஸ்டிச்சால் அவுட்லைன் வந்து பண்ண போகிறேன் நான். ஓகேங்களா? பாருங்கள் அவுட்லைன் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு குட்டி குட்டி செயினில் தான் வந்துட்டு அவுட்லைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நூல் விட்டு போச்சு அப்படின்னா மறுபடியும் நூலை வந்து இழுத்துட்டு மறுபடியும் அந்த மேலே இருக்க நூலை எடுத்து நீங்கள் வந்துட்டு நார்மலாக அந்த சங்கிலியை இது வந்துட்டு ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால தான் கொஞ்சம் ஜூம் வச்சுட்டு நான் பண்ணுறேன். ஓகேவா? லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு அப்படின்றது வந்துட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது. போன ஸ்டிச்சில் வந்துட்டு தாம்பூர் ஸ்டிச் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அந்த ஸ்டிச்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச்சு தான். சேம் அதிலே தான் தாம்பூர் ஸ்டிச்சுன்றது வந்துட்டு என்னென்னா குட்டி குட்டி செயின் வந்து போடுவோம். ஆனால் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய செயின், ஓகேவா? அந்த பெரிய பெரிய செயின் போட்டுட்டு அதுக்கு நடுப்பகுதியிலேருந்து மறுபடியும் நூல் குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஃபில்லிங் தான். ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு சங்கிலி வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நடுவுலேருந்து த்ரெட் எடுக்கிறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸை வந்து மாற்றி மாற்றி கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ நீட்டாக போட போகிறேன்னு. இந்த மாதிரி செயின் வந்து நல்லா நீட்டாக போடுங்க. ஓகேங்களா? குட்டி குட்டியாக கிட்ட கிட்ட போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி தூர ஒரு 1/4 இன்ச்சு, இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு 1/4 இன்ச்சு அளவில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அதான் 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நான் எப்படி குத்தி எடுக்கிறேன்னு. இப்போது அந்த நடுப்பகுதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அங்கே குத்தி எடுத்துருக்கேன்னா அதுக்கு நடுவில். ஓகேவா? இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல குத்தணும். அந்த நடுப்பகுதியில் குத்தி எடுக்க போகிறோம். ஓகேவா? அங்கே பாருங்கள். உங்களுக்கு புரியணுன்றதால தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லித்தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ மறுபடியும் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த நடுப்பகுதி காமிச்சேன் இல்லையா, அங்கே குத்த போகிறேன். இதே தான் நீங்கள் வந்து ரொட்டீனாக அதாவது திரும்ப 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 வந்துட்டு இதே ஸ்டிச்சு தான் போட போகிறீங்க. இது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த ப்ராஜெக்டோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜோடி இருக்கிற மாதிரி, இப்போ சிவன் பார்வதி, அதுக்கப்புறம் ராதை கிருஷ்ணா, ருக்மணி கிருஷ்ணா, அந்த மாதிரி டபுள் பேராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு நடுவில் எடுக்க போகிறோம். இப்போ த்ரெட்டு எடுத்துட்டோமா, இப்போ அதுக்கும் நடுவில் குத்த போகிறோம். அந்த சங்கிலி குத்தி எடுத்த இடத்துல இல்லாமல் அந்த த்ரெட்டு இருக்கு இல்லையா, நீட்டாக அந்த த்ரெட்டுக்கு நடுவில். ஓகேவா? பாருங்கள், இதே தான் நம்ம மறுபடியும்
போட போகிறோம். நீங்கள் வந்துட்டு இது அவுட்லைன் வந்து நீங்கள் மறுபடியும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது சுற்றி நம்ம ஏன் ஃபஸ்ட்டு செயின் கொடுத்தோம்னா ஒரு பேலன்ஸ்க்காக நான் எப்படி குத்தி எடுக்கிறேன்னு பாருங்கள். எடுத்துகிட்டு குட்டி ஒரு லாக் பண்ணி மறுபடியும் அதை நடுவில் குத்தி எடுக்கிறேன். ஓகேவா? நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து முற்றிலும் இலவசமான கிளாஸ் தான். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே நாங்கள் வாங்குறது கிடையாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோட சர்க்கிளுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி அவங்களையுமே வந்துட்டு ஏதாவது ஒன்று கற்றுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம சும்மா இல்லாமல் வீட்டில் நமக்காக நாம் போட்டுக்கிறதுக்காவது கற்றுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் த்ரெட் எடுத்துகிட்டு குத்துறோம். மறுபடியும் நடுவில் குத்தி எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் திரும்ப திரும்ப அதே தான் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது இந்த ஸ்டிச்சில். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்னு. கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ கூட நான் இதுக்காக வந்துட்டு போடுறேன். சரிங்களா? பாருங்கள், குத்தி எடுக்கிறோமா, எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியே குத்துறோமா, குத்திட்டு மறுபடியும் கொண்டு போயிட்டு அந்த நடுவில் உங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் அந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து கிளியர் ஆகும். ஓகேங்களா? பாருங்கள், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேப்பும் சொல்கிறேன். அதோடு சேர்த்து ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் என்ன சப்மிட் பண்ணணுன்றதுமே வந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்குமே ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் என்னவோ நீங்கள் அதை வந்து சொல்லும் பொழுது நம்ம கிளாஸில் இருக்க மற்ற பிள்ளைங்களுக்கும் அது வந்து புரிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் யாரும் வந்துட்டு கோவப்பட மாட்டாங்க. அழகாக சொல்லி கொடுக்க தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அழகாக கற்றுக்கோங்க. பாருங்கள், நம்ம அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இதே போல் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் பார்த்து போடும்பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். இது வந்துட்டு ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஸோ இது வந்து ரொம்ப இதுவாக வந்துட்டு போடுங்க. ஓகேவா? ரொம்ப நெருக்க போடுங்க. கேப் வந்து விழாத மாதிரி போடுங்க. நான் எப்படி குத்தி எப்படி திருப்புறனோ சேம் அதே மாதிரியே நீங்களும் வந்துட்டு அழகாக போடுங்க. ஓகேங்களா? கேப் தெரியாமல் போடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இந்த கிளாஸில் வந்து எனக்கு ப்ராப்பராக நான் வந்து இந்த கிளாஸை வந்து கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நம்மளோட குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 6 மந்த் டியூரேஷன். ஓகேங்களா? 6 மந்த் டியூரேஷன் தான். 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து சூப்பராக வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் பேசிக் லெவல் முடித்த உடனேயே எனக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணி காட்ட போகிறீங்க. நான் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுமே வந்துட்டு நான் கிளியராக வந்து ஒவ்வொன்றுமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டு கூட சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி அழகாக கற்றுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சரிங்களா? நான் ஏன் ஃபீஸ் வாங்காமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, சரி ஓகே, நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டி போக முடியாத சூழல் இருக்கும். வெளியே போயிட்டு படிக்க முடியாத சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு இப்போ குழந்தலாம் வச்சுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு வெளியே போக முடியாது. குழந்தைங்க எந்த டைமில் தூங்குறாங்களோ அந்த டைமில் தான் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த கிளாஸஸ் வந்து எடுத்துட்டுருக்கோம்.
ஸோ தாராளமாக நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு டிசைனராக வந்துட்டு ஆகணும். ஓகேங்களா? அதுதான் எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷம். ஓகே, பாருங்கள். நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க புரியலன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு செப்ரேட்டாக வீடியோஸுமே வந்துட்டு நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? புரியாதவங்க தாராளமாக நம்மக்கிட்ட கேட்கலாம். பாருங்கள். இப்போது நம்ம எண்ணெய் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த நூலை அழுத்தி பிடிச்சி நீடில் என்னோடய விரல் பக்கம் திருப்பினீங்கன்னா அழகாக வந்துட்டு நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா மேலேயோ கீழேயோ அழகாக வந்து த்ரெட்டை வந்து எடுத்துடலாம். ஓகேவா? இது ரெண்டுமே ஒரே லுக் தான் கொடுக்கும். இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சேம் அதே மாதிரி நம்ம வந்து கேப் தான் விட போகிறோம். ஓகேவா? இப்போ அங்கே புள்ளி இருக்கா? இப்போ நான் நடுவில் குத்துறேன் பாருங்கள். இதே தான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. நீங்கள் தாம்பு ஸ்டிச்சில் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து செயின் போட்டு ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்டிச்சில் கொஞ்சம் பெருசாக போட்டு ஃபில் பண்ண போகிறீங்க. அவ்வளோதானே தவிர்த்து இதில் வந்துட்டு நீங்கள் பயப்படுற மாதிரியோ ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போலையோ நினைக்கிற மாதிரியோ இது வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? இதனோட ப்ராஜெக்ட் வந்துட்டு கண்டிப்பாக 2 மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணலாம். எப்படி இது வந்து ட்ராயிங் வரையணும் எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் அழகாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டு கொடுங்க. அந்த ஜெராக்ஸ் கடையில் வந்து கொடுத்து A4 ஷீட்டில் எனக்கு இந்த வந்து ப்ரிண்ட்டு வேணும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க வந்துட்டு அந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே ட்ரேசிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ட்ரேசிங் வீடியோ தான் அது. ஓகேங்களா? பார்த்தோன்னே குழந்தைங்க கூட அதை வந்து தாராளமாக ட்ரேசிங் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு ட்ரேசிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். வேணால் நம்ம சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாகவே வந்து நான் அந்த ட்ரேசிங் வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை கீழே போட்டுட்டு நல்லா விரித்து போட்டு அதுக்கு மேலே கார்பன் ஷீட்டு எல்லோ கலர் கார்பன் ஷீட் வாங்கிக்கோங்க. அது கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் என்ன ட்ரேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேசிங்கோட பேப்பரை வச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அழகாக வரையலாம். இல்லை உங்கள் பேபிஸோட ஃபோட்டோஸ் வரைஞ்சிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்களோட ஜோடி இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃபோட்டோஸு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அழகாக வரைஞ்சி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரேசிங்க்கு மேலே ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சால் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அதை செயின் ஸ்டிச்சால் பார்ட்ரு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்கள் அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் மறுபடியுமே ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட எப்படி சொல்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களை அடுத்த நிலைக்கு வந்துட்டு கொண்டு போகும். ஓகேவா? பாருங்கள், நம்ம மறுபடியுமே வந்து அதே தான் போடுறோம். இந்த செயின் ஃபுல்லாகவே நம்ம அந்த ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டுருக்கோம் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் எப்போவுமே வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு செயின் ஸ்டிச்சு வந்து அவுட்லைன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்கல. ஆனால் நீங்கள் அவுட்லைன் கொடுத்து தான் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? பாருங்கள், ஃபில் பண்ணிட்டோமா? இப்போ வந்துட்டு எண்ணாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா?
மறக்காமல் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நம்மளோட கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சுற்றி கீழே இருக்கிறதுல மாட்டி அழுத்தி பிடிச்சிட்டு நீடில் விரல் பக்கம் திருப்பினா லாக் வந்து விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ அவுட்லைன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த நான் சொன்ன 3 ஷேப் பாருங்கள்.